சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேண்ணா. சரிங்க. இப்போ இது என்ன மெத்தட்ண்ணா? புதுசா பாறை மாதிரி வச்சுட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அதாவது வேற ஒண்ணுண்ணா, இது பேர் வந்து டிபுள் பார். சரிங்கண்ணா. இது ஓகே. வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டம் உடையார்புரம் தாலுக்கா வானதிரிப்பட்டம் கிராமம். சரிங்கண்ணா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுசிலா கிரிகில கண்ணு சவுக்க கண்ணு நடவு பண்றதுக்காக வந்து யூடியூப்ல ஆடு பார்த்தேன். அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இது டிபுள் பார் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது வந்து கண்ணு போறதுக்காக வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. நல்லா இருந்தது. இதை யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாவே கண்ணு போட்டிருக்கோம். ஒரு 3 ஏக்கர் வந்து இதுல கண்ணு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தாலும் தெரியும், அப்படியே எந்த ஒரு கண்ணு சாயில போகல. இப்ப கண்ணு போட்டு இது ஒரு 60 நாள் தான் ஆகுது. கண்ணு எந்த அளவு நல்லா வளர்ச்சி இருக்குன்னு பாத்துங்க. அப்படியே ஜம்முன்னு. அதாவது எப்படின்னா 60 நாள் கண்ணு கரெக்டா மே 29 போட்டா நடவு பண்ணதே இதை வச்சுதான் நடவு பண்ணோம். ஏன்னா இப்ப நார்மலா பிக்காஸ் வச்சு நடவு பண்ணக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சில எல்லாரும் ஒரே மாதிரி குழி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது நல்லா தண்ணி விட்டு நம்ம அழுத்த உள்ள வந்து காலால ஒரு அழுத்த அழுத்துறோமா, நல்ல பேலன்ஸ் கிடைக்குமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/2 அடி கிட்டத்தட்ட குழி போயிடுது. அந்த பிட்டு கோகோ பிட்டு வந்து ஒரு 1/4 அடி இருந்தாலும் கண்ணு ஒரு 1/4 அடி. அப்போ வந்து 1/2 அடி வந்து கண்ணுக்குள்ள முழிடுது. பாக்கி ஒரு 1/2 அடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில கண்ணு தெரியும். அப்போ வந்து மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணி கண்ணு சாயாத அளவுக்கு நல்லா சூப்பரா நல்லா பேலன்ஸ் பண்ணிடுது. அது நடவு பண்ணும் போதே ஆழமா நடவு பண்ணிடுறீங்க. நல்லா பெஸ்டா இருக்கு. அது அந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பெஸ்டா இருக்கும். இப்ப இது இன்னொரு ஐடியா வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, இப்ப இந்த குழி போடுறது தானே இது. இப்ப கண்ணுக்கு இப்ப வந்து போட்டு 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் சத்து நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஒரு உரம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்ப இதுக்கு ஆளுகளை கூப்பிட்டு வந்து நம்ம உரம் போடுறதுக்கு பாக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கலகட்டு இல்ல மம்டி வச்சுதான் குழி போடணும். இப்ப இது எல்லாத்துக்கும் குழி போடணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 ஆள் தேவைப்படும். சோ இப்ப இது நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இது குழி போடுறதுக்காக வாங்கினதுதான், இதை வச்சு நம்ம உரம் போடுறதுக்கும் குழி போடுறதா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உரம் போடுறதுக்கு குழி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து அப்படியே இந்த குழியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு கண்ணுல இருந்து ஒரு 1/2 அடி தள்ளி வச்சு குழியை போட்டுட்டு சும்மா லேசா ஒரு மீது மிச்சா போகும். நல்லா ஈரமா இருக்கும். பார்த்தாலே ஈஸியா இருக்கு. அதாவது டக்கு டக்குன்னு அடுத்து போயிட்டு இருக்கான். கீழே குனிஞ்சு நிமிர வேண்டியது இல்ல. நின்றுட்டே போட்டுக்கிட்டே நம்ம அப்படியே எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இல்ல. ஒரு ஆள் முன்னாடி அழுத்திட்டே போலாம், ஒரு ஆள் பின்னாடி அப்படியே அள்ளி போட்டுட்டே வந்துடலாம். சும்மா சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாடுற மாதிரி விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். அது இதுல ஒன்றும் பெருசா நமக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. ஈஸியா வரும். இந்த சின்ன கண்ணுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி போட்ட தோப்பு இருக்கு, பெரிய தோப்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா செத்தெல்லாம் கிடக்கும். 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா செத்தெல்லாம் கிடக்கும். அந்த செத்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உரம் கொடுக்கணும்னாக்கா மேலதான் அள்ளி வீச சொல்லுவாங்க. அது அந்த அளவு எடுத்துக்காது. நம்ம கீழே மண்ணுல கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பெஸ்டா இருக்கும். மண்ணுல கொடுக்கணும் அப்படின்னா குழி போடணும். குழி போடக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா களைகட்டு மம்டி எது போட்டாலும் கீழே வேறு மாட்டோம். இதுல வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுவுமே பெரிய தொப்பையும் போட்டு ட்ரை பண்ணேன். அது நல்லா பெஸ்டா இருக்கு. அப்படியே குழி வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னாக்கா கீழே செத்தையெல்லாம் ஒதுக்கி கீழே குழி வந்துருது. உரம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு அள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா காலால ஒரு அழுத்தம் மட்டும் போதும், மூடிடுது. தண்ணி விட நல்லா கசிஞ்சு தேவையான அளவு அது வந்து எடுத்துக்குது. எந்த அளவு நம்ம எந்த அளவு உரம் கொடுக்குறோமோ அதோடைய முழு சத்தும் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு போகுது. ஏன்னா வெளியில போட்டுருந்தா கூட அப்படியே காத்தோட்டத்துல மேல வந்து பாதி தான் மரத்துக்கு கிடைக்கும், பாதி சத்து கிடைக்காது. இது நம்ம குழியில போடுறோம்னா அது தேவைக்கேற்ப அது பற்றிய தேவைக்கேற்ப அதுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போதைக்கு நம்ம தண்ணி விடும்போது அப்போ தேவையான எடுத்துக்குது. மண் நல்லா கண்ணோட வளர்ச்சி நல்லா இருக்கு. இப்ப இதுவே அதே மாதிரிதான் இப்ப ஃபுல்லா அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன், நல்லா இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் ஒரு 1/2 அடி தள்ளி வச்சு ஒரு குழியை போட்டு உரம் போட்டீங்கன்னாக்கா நல்லா பெஸ்டா இருக்கு. ரொம்ப சீப்பான ரேட்டு தான் கிடைக்குது. அதாவது நாங்க வாங்கினது சும்மா ஒரே ஒரு யூஸ்க்கு தான். இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கணக்கு மட்டும் தான் வாங்கணும். என்ன இது வாங்கிட்டு கண்ணு மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி வாங்கணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூஸாவும் இருக்கு. இப்ப கண்ணு ஒரு டைம் போட்டுடுறோம், அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு தேவைப்படுது. நம்ம எதுக்கு யூஸ் பண்ண குழி போடுற ஐட்டம் எதுக்கா இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கு, நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ணு போடுறவங்க எல்லாம் இது ஒண்ணு வாங்கிட்டா போதும். ஆமா, கண்டிப்பா கண்ணு நடவு பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம், உரம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மல்டிபிள் யூஸா இருக்கு. ஒரு யூஸ் மட்டும் நம்ம சவுக்கன்னா மெயின் என்ன, நம்ம வந்து கண்ணு போட போறோம், கலவட்ட போறோம், உரம் போட போறோம். இதுதான் மெயின். நமக்கு 2 யூஸ்க்கு இது தேவைப்படுறது. பிரச்சனை இல்லாம முடிஞ்சது. ஆமா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, எளிமையான மெத்தடா இருக்குல்ல. ஏன்னா ஆளுங்க இது எல்லா கண்ணுக்கும் ஒரு குழி போடணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிரமமா இருக்கும். குனிஞ்சு நிமிரணும். கலகட்டாலதான் லேடிஸ் தான் வச்சு குழி போட்டா போடுற மாதிரி இருக்கும், சின்ன கண்ணா இருக்குங்கனால. அதனால குனிஞ்சு நிமிர்றதுக்கு ஒரு டைம் குனிஞ்சு நிமித்தாங்கனாக்கா ஒரு கண்ணுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப இதுங்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையான மெத்தடு. நம்ம அப்படியே காலால மட்டும் ஒரு அழுத்த திருவிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்தோம்னாக்கா குழியுமே நல்லா ஆழமா விழுது. நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு இன்னும் பிரஷர் அதிகமா கொடுத்தோம்னாக்கா நல்லா பிரஷர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நல்லாவே இருக்கு மெத்தட். உரம் போடுறதுக்குலாம் கொஞ்சம் லைட்டா பிரஷர் கொடுத்தாலே போதும். ஏன்னா இப்ப இதெல்லாம் சின்ன கண்ணு, நம்ம பெரிய மரத்துக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஆழமா எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மல்டிபிள் பர்பஸுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் நம்ம வாங்கினதுதான். பட் ஆனா இப்ப வந்து நம்ம வந்து 2 யூஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உரமும் போட்டுக்கிறோம், இதுலயே கண்ணும் போட்டுக்கலாம். ஒரு சவுக்க ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் பயிர் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள்ட்ட ஒரு இந்த டபுள் பார் இருக்கிறது தப்பே கிடையாது. கண்டிப்பா இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். வீட்டுல எப்படி மம்டி பிக்காஸ் பேரன்னு ஒண்ணு வச்சிருக்கோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு நம்மளுடைய வீட்டு பொருளுங்கிற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா இருக்கு. இப்போ கண்ணுமே பாக்குறதுக்கு நல்லா தெளிவா கிளீனா இருக்குது. வயலை பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. இப்ப 60 நாள் கண்ணுன்றீங்க, மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க நீங்க?
இப்போ இதுல நம்ம இந்த பார் எடுத்து தண்ணி விட்டுட்டு மருந்து அடிச்சிட்டோம். சுசிலா கிரீன்ல வந்து அவங்க வந்து தண்ணி விட்ட 3ஆம் நாள் ஒரு மருந்து அடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த 3ஆம் நாள் அந்த மருந்து அடிச்சிட்டோம். 3ஆம் நாள் மருந்து அடிச்சதோட சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுக்கு பெருசா எந்த ஒரு கலைக்குன்னு எந்த ஒரு பெருசா செலவு பண்ணவே இல்லை. மே 29 போட்டது. இப்ப தேதிப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா 60 to 62 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஒரு களை கூட வெட்ட கிடையாது. ஒரு பில்லு வரல. கோரை மட்டும் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரை இருக்கிற இடத்த மட்டும் கையால பிடிக்கிட்டோம். அவ்வளவுதான். மத்தபடி வேற எங்கேயுமே ஒரு பில்லு கூட வர கிடையாது. இப்பதான் எங்கேயாச்சும் ஒரு இடத்த தெரிய ஆரம்பிக்குது. அதையுமே நம்ம கையால பிடிங்கி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பெருசா கலைக்குன்னு பெருசா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்காது. அவங்க கொடுக்குற மருந்து நல்லா பெஸ்ட்டாவும் இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு. அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்னது 40 to 50 நாள் சொன்னாங்க. இப்ப என்னது போட்டு 60 நாள் ஆயிடுச்சு. 60 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அதாவது எப்படி ஒரு நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இதுக்குன்னு தனியா நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப இது களைக்கொல்லி அடிக்காம நாங்க ஒரு 2 ஏக்கர் போட்டது இருக்கு. அது ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 6 களை வெட்டிருக்கோம் அந்த கொள்ளைக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி போட்டதுல அந்த 2 ஏக்கருக்கு 6 களை. ஒரு களைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 25 to 30 ஆளா கிட்டத்தட்ட ஆகும் 2 ஏக்கருக்கும். அப்போ 6 கலைன்னா கணக்கு பண்ணிங்க. ஒரு ஆளோட சம்பளம் 250 ரூபா. அப்போ எவ்வளவு வரும்? ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருது ஒரு கலைக்கு. அப்போ 6 கலைக்கும் கிட்டத்தட்ட நான் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 60,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இப்ப இதுக்குன்னு இந்த 20 டேங்க் மருந்து வாங்கினதோட சரிதான். பெருசா இதுக்குன்னு வேற எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்ல. அது சிறப்பா அதே லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. மருந்தும் அவங்கள்ட்ட களைக்கொல்லி வாங்கி அடிச்சா நல்லா சிறப்பா நல்லா இருக்கு. டிபிள் பாரும் அவங்க யூடியூப்ல பார்த்து தான் வாங்கி யூஸ் பண்ண குழி போட்டு கண்ணு போறதுக்காக வாங்கினதுதான். இப்ப அதை நான் குழி உரம் போடுறதும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. 3 ஏக்கரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தான் அவங்களுடைய யூடியூப் பார்த்து தான் நம்ம வந்து யூடியூப் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணு நடவு முதல் இப்ப 2 மாசம் ஆயிருக்கு. எல்லாமே ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த உரத்தை போடுறோம். அவங்க எந்த மெத்தட்ல சொன்னாங்களோ அந்த மெத்தட்ல குழியை போட்டு கண்ணு வச்சிருக்கோம். அவங்க சொன்ன களைவெளியை கரெக்டா யூஸ் பண்ணோம். 3 நாள் யூஸ் பண்ண சொன்னாங்க. 3 நாள் யூஸ் பண்ணோம். அவங்க எந்தெந்த மாதிரி ஈரம் மெயின்டைன் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம். இப்போ போட்டு 60 நாள் ஆகுது. இப்போ உரம் போடுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி உரம் போடுறதுக்கு இந்த ஒரு பிளான் சொன்னாங்க. இதையும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி குழி போட்டு விட்டுருக்கோம். குழி போட்டு உரம் போட்டு விட்டுருக்கோம். இப்போ அவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்களோ மெத்தட் சொல்றாங்களோ அதை யூஸ் பண்ணி தான் போட்டு விட்டுருக்கோம். நல்லா இருக்கு. அதாவது சிறப்பா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம கண்ணும் நல்லா இப்ப 60 நாள் கண்ணுங்கிற மாதிரி தெரியல. பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கே ஒரு இடத்துல கண்ணுல இடுப்பளவு வந்திருக்கு. நல்லா சிறப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சவுக்கு சாகுபடி பண்ணிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்ல. அதுக்கு கண்டிப்பா. அதாவது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடும். அதாவது ஒரு சில பேர் ஒரு சில டைம்ல ஏன் இதுக்கு பேசாம நம்ம பயிரை வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றும். ஏன்னா அதான் சொல்றேன்ல ஒரு 2 ஏக்கருக்கு கண்ணு போட்டு 6 களை வெட்டியிருக்கேன். அந்த 6 களை வெட்டினது அப்படின்னாக்கா இப்ப இதெல்லாம் காணு முழுசா தெரியுது பாத்தீங்களா? கிளியரா தெரியுது. நீங்க தண்ணி விட்டீங்கன்னா வரியா வந்து எந்த பக்கத்துல அதுல 6 ஆமா அதுல 6 களை வெட்டினதுனால என்னன்னாக்கா மேல இந்த காணே தெரியாது. மட்டமா ஃபுல்லா எல்லாம் நிறைய வெட்டிடுச்சுங்க. ஃபுல்லா எல்லாமே கீழே வெட்டி ஒரு டைம் ஒரு கலைக்கு வெட்டி மண்ணை இழுக்கும் சரிச்சு எல்லாம் கீழே இறங்கி போடுது. தண்ணி திரும்பி உடவுல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி புதுசா எடுத்து கட்டுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதுல அப்படி கிடையாது. நம்ம அப்ப மண்ணு மேல இருக்க லேயர் மண்ணை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம பில்லு வராது அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்களும் இடையே எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணல. 1-2 பில்லு தெரிஞ்சா கையால மட்டும் பிடிங்கினாங்க. எது தெரியுதோ கொஞ்சம் 1-2 தெரிஞ்சுன்னா கையால மட்டும் நீங்களாவே அதை எடுத்துறது. இதுக்கு அதான் சொல்றேன். இது கலைக்குன்னு பெருசா எதுவுமே செலவு பண்ணலீங்க. அவங்க கொடுத்தா அந்த 3ஆம் நாள் களைக்கொல்லி கொடுத்தாங்க. அது அடிச்சதோட சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த முதல்ல வந்து ஒரு 2 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டானிக்கை ஊத்துற சொல்றாங்க. வேர்க்கரையன் மருந்து பிளஸ் டானிக்கை. அதை ஒரு 2 டைம் ஊத்திருக்கேன். இதோட 2 டைம் ஊத்தியாச்சு. இப்போ உரம் போடுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. உரம் போடுறதுக்கு குழி போட்டு உரம் போட்டு விட்டுருக்கோம். இப்போதைக்கு நல்லா இருக்கு. அதாவது அவங்க சொல்ற ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஒரு இது இல்லை. அதுல ஏதாவது நம்ம மாத்தி கீத்தி யூஸ் பண்ணக்குள்ளதான் நமக்கு வந்து எதா இருந்தாலும் இடைப்பாடு வரும். அவங்க சொல்ற ஃபார்முலா கரெக்டா ஆமா நம்ம கொஞ்சம் ஏதாவது டிலே பண்ணக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் வேற பில்லு ஏதாவது வேற ஏதாவது அடிஷனலா சேர்ந்துரும். இல்ல கண்ணுடைய வளர்ச்சி இன்னும் குறைஞ்சிரும். அவங்க சொல்ற ஃபார்முலேஷன் படி கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா பெஸ்ட் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது. மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. நம்ம முன்னாடி போட்டதுக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனை இல்ல. நம்பிக்கையா வந்து நம்ம கலைக்காக பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தொந்தரம். அதே மாதிரி நல்லா இதாயிடுச்சு. உரம் போடுறதுக்கு இதுவும் நல்லா எளிமையான ஒரு முறையா நல்லா பெஸ்டா. சரி, ஓகேங்க, நன்றி.